தமிழகத்தில் நடைபெறும் அரசியல் கணக்குகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி அமித்ஷாவிடம் வாங்கி கட்டிய விஷயத்தை பெரிய அளவில் தமிழக ஊடகங்கள் மறைத்துவிட்டன. இருப்பினும் சமூக வலைதளம் மூலம் தற்போது கனிமொழி நடத்திய நாடகம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இலங்கை தமிழர்களை நீங்கள் கண்டுகொள்வது இல்லை, எங்க முதல்வர் இலங்கையிலிருந்து வந்தவர்களை அகதிகள் முகாம் என அழைக்காமல் மாறாக இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு மையம் என பெயர் வைத்திருக்கிறார் என கூறியதுடன் இலங்கை தமிழ் மக்கள் குறித்து பேசினார். கனிமொழி பேசியதை மட்டும் பார்த்திருந்தால் பலரும் பாஜக ஆட்சியில் இலங்கை தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறதோ என நினைத்திருப்பார்கள். ஆனால் அதன் பிறகு அமித்ஷா சொன்ன விஷயம்தான் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினரின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதற்கு பதில் கொடுத்த அமித்ஷா கனிமொழி அவர்கள் இலங்கை தமிழ் மக்கள் நிலை குறித்து பேசினார். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டார். இந்த கொள்கை என்பது திமுக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் ஆட்சியில்தான் நடந்தது. திமுக 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தபோதும் ஏன் இதை செய்யவில்லை? நாங்கள் அந்த கொள்கையில் ஒரு கம்மா கூட மாற்றவில்லை. இப்படி போலியாக பேசிக் கொண்டிருக்காதீர்கள் என காட்டமாக பதில் கொடுத்தது கனிமொழி போட்ட நாடகத்தை தோல் உரித்து காட்டியது. மொத்தத்தில் ஏற்கனவே இலங்கை தமிழர்களை கருணாநிதி ஏமாற்றியது போல் இலங்கையிலிருந்து முகாம்களில் தங்கியுள்ள தமிழர்களை கனிமொழி ஏமாற்ற நினைத்த நாடகம் அமித்ஷா மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. So the proposed bill would significantly affect approximately 90,000 Sri Lankan Tamils currently living in India, most of whom have been residing in this country for nearly 3 decades or more. As of March, 19,949 families are living in 103 rehabilitation camps spread across 29 districts of Tamil Nadu. So in Tamil Nadu, we do not call them refugee camps. Our Chief Minister has renamed them as rehabilitation centers. So, but this bill does not look at these people who've left their homes, who've come to India seeking refuge to protect themselves. कनिमोजी जी ने कहा कि इतने सारे तमिल शरणार्थी आए हैं, इसके लिए भारत सरकार की नीति क्या है? बहुत अच्छा मुद्दा मान्यवर, मेरा भी वो शरणार्थियों के लिए दिल इतना भी दुखता है जितना कनिमोजी का दुख। मगर उन्होंने कहा आपकी नीति क्या है? मैं नीति बताता हूं। 1986 से जो भारत सरकार का नीति है, और जब आप 10 साल यूपीए सरकार में थे तब जो आपका नीति था वही हमारा नीति है। ये तो 74 से आए, अब 10 साल था, दयानिधि जी भी मंत्री थे, बालू जी भी मंत्री थे, कुछ नहीं किया। और हमें सवाल कर रहे हैं कि आपने क्या किया? भला आपने कर दिया होता तो हमारे लिए तो बारी ही नहीं आती। मान्यवर, तमिल शरणार्थियों की नीति में हमने फुल स्टॉप कॉमा का बदलाव नहीं किया है। जिस सरकार में डीएम के हिस्सेदार थी वही नीति को हमने जस का तस अपनाने का काम किया है। अगर कुछ बदलाव करना है तो मुझे देखना, हम सोचेंगे। मान्यवर, मुझे अब तक एडीएमके के सारे एमपी 4 बार मिले अलग अलग समस्या पर, एक में भी तमिल शरणार्थी का जिक्र नहीं। और कहते हैं डू समथिंग। भाई आप तो कहते हैं, हमने तो आपकी नीति पर चले, हम माने ये सच्ची होगी। अभी भी आप दीजिए, हम सोचेंगे इस पर। मगर आपने रॉन्ग किया है, एक्सेप्ट करते हो ना? आपने रॉन्ग किया वो तो स्वीकार कर लिया, चलो अच्छी बात है। இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.